أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எத்தனையோ இடம் இருந்த போதிலும் அவனுக்கு பிடித்தமான இந்த இறை இல்லத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை நம்மை கபிழ்ந்து எழுப்ப போன போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான். மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக வேண்டி சொர்க்க நரகத்தை அல்லாஹ் படைத்தான். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹ் யாருக்கு படைத்தான்னு சொன்னால் மனிதனுக்காக தான் படைத்தான். எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் மனிதன் தேவை இருக்கும். மனிதனுக்காகத்தான் எல்லா பொருளையும் படைத்தான். நீங்கள் கல்லிருந்து கல், மண், மரம், செடி, கொடி இப்படி எதை பார்த்தாலும் அது மனிதனுக்காக தான் இருக்கும். கல் மண்ணை வச்சு எல்லாம் வீடு கட்ட மனிதனுக்காக படைத்தான். மரம், செடி, கொடி நிழலை கொடுக்கவும் அதிலிருந்து பழங்கள் உற்பத்தியாகவும் அதுவும் மனிதனுக்காக தான் படைத்தான். எந்த பொருள், ஒரு சேர் எடுத்துக்கங்க, வாட்ச் எடுத்துக்கோங்க, இன்னும் கட்டடம், காரு, பைக்கு, மொபைல் எல்லாமே எல்லாம் மனுஷனுக்காக தான் படைத்தான். இப்படி அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மனுஷனுக்கு படைச்சிட்டு ஒன்றே ஒன்று அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான். நான் உங்களுக்காக நீ எல்லாம் படைத்தேன். நான் உங்களை எதுக்கு தெரியுமா படைத்தேன்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கலை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். படைச்ச நோக்கம் நான் சொன்னால் அவனை வணங்கணும். அவனை வணங்குறதுக்காக தான் நல்லா படைத்தான். மனிதனுக்காக வேண்டி எல்லாம் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒன்றை மட்டும் மனிதா நான் ஒன்றை மட்டும் நான் எனக்காக படைச்சிட்டு என்னை வணங்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவை எப்படி வணங்குறது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் அல்லாஹ் வணங்குறதுக்கு எப்படின்னு சொன்னால் அவனை அறிஞ்சு வணங்கணும். அல்லாஹ் யார் முதல்ல அறியணும். அவனை அறிஞ்ச பிறகு அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபத் என்ன, அவன் குணம் என்ன, அவன் அப்படின்னு அறிஞ்சு அல்லாவை அறிஞ்சு வணங்கணும். அதுதான் உண்மையான ஒரு வணக்கமாக இருக்கும். சலாசன்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறேன், நான் இனிமேல் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறலாம், அதுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. வாழ்க்கையில் நான் வெற்றி பெறலாம் சுருக்கமாக உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்த சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த 3 விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பயானை. 3 விஷயம் தான். 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த 3 நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கேள்வியே பல்வேறு நபர் கேட்பாங்க, ஆனால் ஒரே பதிலாக சொல்ல மாட்டாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாமில் சிறந்தது என்ன அப்படின்னு கேட்பார். அந்த டைமில் மக்கள் எல்லாம் பஞ்ச பட்டினியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா இருக்கும்? ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சில அதேமாரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. சில சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் இஸ்லாம் ஹைர்னு சொன்னால் நீங்கள் சலாம் சொல்கிறது தான் சிறந்தது, இஸ்லாத்தை சலாம் சொல்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்றா தான் இருக்கும், பதில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறது. அந்த சமயத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, நாயகமே உலகத்தில் நான் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறணும் சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. முதல் விஷயம் அம்சிக் லிசானக், உன் நாக்கை பாதுகாத்துக்க. பெரிய விஷயம், சின்ன வார்த்தை தான். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அற்புதத்தை கொடுத்துருக்குறான். அதில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னால், ஒரு வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தையில் நிறைய அர்த்தம் புதிந்திருக்கும். நம்ம சிந்திக்க சிந்திக்க நிறைய அர்த்தம், நிறைய ஞான ஊட்டுகள் கொப்பளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அதுதான் ஜாமியுல் கலீம். ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல்ல அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக கொடுத்துருந்தான். ஒரே வார்த்தை தான், அதை நீங்கள் சிந்திக்க சிந்திக்க நிறைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஹதீஸ்லேருந்து பக்கமாக இமாம்கள் விளக்கம் தருவாங்க. அது காரணம் என்ன சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு அவ்வளோ பவரை, அவ்வளோ அந்தஸ்து, அவ்வளோ தகுதி, அவ்வளோ கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்விக்கு 3ல் 1 சொல்கிறேன், 3 விஷயம் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் அம்சிக் லிசானக், உன் நாக்கை பாதுகாத்துக்க. இது சின்ன விஷயம் தான், ஒரே விஷயம், நாக்கை பாதுகாத்துக்கன்னு. இதில் எவ்வளோ அர்த்தம் புரிஞ்சிருக்கு தெரியுமா? எவ்வளோ ஆன்மீகம் அடைஞ்சிருக்கு தெரியுமா? அந்த நாக்கில் தான் எல்லா விஷயமும் அடைஞ்சிருக்கு. பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் முட்டுறது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது, உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று பேசுறது, இப்படி நாக்கை வச்சு எவ்வளோ குற்றங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை பாதுகாத்துக்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
உள்ள தூய்மை சொல்லுவாங்க இல்லையா, அது வணக்கத்தில் மட்டும் கிடையாது. இந்த 5 வேளை தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், இஷ்ராக் தொழுகிறோம், நஃபில் தொழுகிறோம், அபுவாமின் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ரு செய்கிறோம், இரவெல்லாம் நின்று வணங்குறோம், ஹஜ்ஜி செஞ்சுருக்கோம், உம்ரா செஞ்சுருக்கோம், குர்பானை கொடுத்துருக்கோம், தான தர்மம் செய்கிறோம். இது மட்டும் உள்ள தூய்மை கிடையாது. உள்ள தூய்மைக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நீங்கள் யாரையுமே குறை பேசாமல் வாழ்ந்துருக்கணும், யாரை பற்றியும் குறை பேசியிருக்கக்கூடாது. அப்படி யாரை பற்றியாவது குறை உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் அந்த குறையை வெளியில் பரப்பாமல் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு ஒருத்தரை பற்றி ஒன்று தெரியுதுன்னு சொன்னால் அதை நமக்குள்ளே மூடி மறைச்சிக்கணும், அது வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த காலம் எப்படி மறக்குது, டெக்னாலஜி வளர்ந்து எப்படி மறக்குது, ஒருத்தனை ஒரு பற்றி குறை தெரிஞ்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பிடுது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறது, இன்ஸ்டாவில், ட்விட்டரில் அப்படியே போட்டு, அவள் தெரியுமா இன்றைக்கி அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட போனான், அப்படி போனான், அந்த கடைக்கு போனால் ஸ்கூல் கட் அடிச்சிட்டான், காலேஜ் கட் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை ஊர் ஃபுல்லாக பரப்புறது அந்த ஒரு மொபைல். இது ஒன்று பெரிய விஷயம். சில பேர் நினைக்கிறாங்க நம்ம நேரில் செஞ்சால் தான் பாவம் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு பொண்ணு ஒரு ஆணையோ ரோட்டில் பார்க்குறாங்க, இது ஹராம். இது எப்படி ஹராமோ அதேமாரி ஒரு பெண்ணை, அந்நிய பெண்ணை போஸ்டரில் பார்க்கறதும் ஹராமு தான், மொபைலில் பார்க்கறதும் ஹராமு தான். நீங்கள் நேரில் பார்க்கறது மட்டும் ஹராமு கிடையாது. ஒரு மொபைல் ஆபாச வீடியோ பார்க்குறீங்க, ஆபாச பெண்ணை பார்க்குறீங்க, அல்லது பெண்கள் ஆபாச ஆண்களை பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஆபாசம் ஆண்களை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுவும் ஹராம் தான். எப்படி நேரில் பார்க்கறது ஹராமோ அதேமாரி மொபைலில் பார்க்கறதும் ஹராம் தான், வால் போஸ்டர் தியேட்டரில் போய் சினிமா பார்க்கறதும் ஹராம் தான். எல்லாமே அது அடங்கும். டிவியில் பார்க்குறது, ஒரு அந்நிய பெண் டிவியில் ஆடுறா, ஒரு ஆண் ஆடுறாங்க, அது பெண்களை பார்க்குறாங்க, அதுவும் ஹராம் தான். நேரில் பார்க்கறது எப்படி ஹராமோ அதேமாரி தான் திரையில் பார்க்கறதும், ரோட்டில் பார்க்கறதும், போஸ்டரில் பார்க்கறதும் ஹராம் தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு கிடச்சின்னு சொன்னால், அப்பா கிடச்சிருச்சா இதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறது, எல்லாத்தையும் நண்பர்கிட்ட, அப்பா அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட, தெரிஞ்சவன் தெரியாதவன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பரப்புது. இது மிகப்பெரிய தவறு. அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் சொல்கிறதுக்கு சபையில் சொல்கிறது, பள்ளிவாசல் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் செய்கிறேன், சூழ்நிலை சொல்கிறேன். அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பெரும்பாலான மனித குணம் எப்படிமா இருக்குது, பன்றியின் குணத்தை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்றியை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தெரு ஃபுல்லாக ஒரு பன்றி தான் அதிகமாக சுற்று, எல்லாத்தையும் பன்றியை பார்த்துருப்பீங்க, பன்றியை பற்றி தெரியும். அந்த பன்றியோட குணம் தான் இந்த மக்களோட குணத்தில் பெரும்பாலான மக்கள் குணம் பன்றிய குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தராங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், பன்றி இருக்கு இல்லையா, நல்லதெல்லாம் சாப்பிடாது. எங்கெல்லாம் அசிங்கம் இருக்குதோ அதை தேடி போய் சாப்பிடும். பன்றியோட ஒரு ரிஸ்க் என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பன்றி எங்கெல்லாம் அசிங்கம் இருக்குதோ அதை தேடி போய் சாப்பிடும். அந்த குணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது, நிறையா இருக்குது என்பதாக அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனிதன் நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்வான். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு சொன்னால் அதை உடனே ஊர் ஃபுல்லாக சொல்கிறது, அஜித் தொழுகை லேட்டாக வந்துட்டார், பாங்க சரியாக சொல்கிறதில்ல, அவர் எங்கன்னா சுத்த போயிடார் அப்படின்னு சொல்கிறது. இந்த சின்ன விஷயத்த ஊர் ஃபுல்லாக சொல்கிறது. இவர் எத்தனை துளு வைக்கிறாரு, பசங்களை ஓத வைக்கிறாரு, அந்த நல்ல விஷயத்தை பரப்பது கிடையாது. நல்ல விஷயம் பரப்ப தேவை கிடையாது, அது அல்லாஹ்க்கு தெரியும். நல்ல விஷயத்தை சொல்கிறது கிடையாது. வெளியில் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா போதும், அதை ஊர் ஃபுல்லாக சொல்கிறது, மஹல்லா சொல்கிறது, முத்தோல்கிட்ட போய் சொல்கிறது, உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்புறது, அஜித் இப்படி தப்பு பண்ணிட்டார். இப்படி என்ன வச்சா உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இப்படி தான் நடக்குது. ஒரு மனுஷன் நல்லது பண்ணால் அதை பரப்புறதே கிடையாது, அதை பரப்ப அவசியம் கிடையாது, அது அல்லாஹ்க்கு அவனுக்கு விஷயம். நல்லது பண்ணால் சொல்லாத உலகம், கெட்டது சின்னதை பண்ணால் அது ஊதி பெருசாக்கிடுவாங்க. இவர் ஒன்று சொல்லுவார், ஒன்றும் இல்லை, நேற்று அந்த பையன் ஈர்த்து விட்டு பண்ண பார்த்தான், அப்படிதான் இதான் விஷயம். இவன் சொல்லும் போது அந்த ஈர்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டார் அந்த பையன், தெரியுமா அப்படின்னு 1 2 ஆகிட்டான். போய் இன்னொருத்தர் கேட்கும்போது அப்படியா அப்படின்னு 1வது நபர் 2வது நபர் சொல்கிறார், ஏற்றுட்டு வீட்டில் போயிட்டாருன்னு. 2வது நபர் 3வது நபர்கிட்ட சொல்லும் போது வீட்டில் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தார் அப்படின்னு. இப்படி 1 2 2 3 ஆக்குறது, இதை பரப்புறது பார்த்தீங்களா, இதுதான் பன்றியின் குணம் என்பதாக அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அதனால் குறைய பரப்பாதீங்க. மிகப்பெரிய விஷயம், நாக்கை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது குதிரை, எல்லாத்துக்கும் சஹீஹான ஹதீஸ், குதிரை ரொம்ப மிரளுது. அப்போது கேட்குறாங்க, ஏன் மிரளுது, சஹாபாக்கள் தெரியல. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இங்கே ஏதோ ஒரு கபர் அடங்கியிருக்கு, என்ன கபருன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நபரோட கபர் என்பதாக ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, 2 கபர். அப்போ ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறாங்க, இந்த 2 கபருக்கு உள்ள வேதனை நடக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. பூமிக்கு மேலே நின்றுக்கிட்டு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பூமிக்குள்ளே நடக்கிறத எப்பயோ மௌத்தா போன அந்த கபராளி பார்த்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 2 கபரும் இப்போ வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த 2 கபரை எதுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் சிறுநீர் கழித்து சரியாக துப்புரவு செய்யலை, அதனால் கபரில் வேதனை நடக்குது. நிறைய பேர் மக்கள் ஸ்கூலுக்கு போகிற பசங்க கவனிக்கிறதே கிடையாது. ஸ்கூலுக்கு போகிற பசங்க அப்படியே நின்றுக்கிட்டே பாத்ரூம் போகிறது, இது மிகப்பெரிய தவறு, இஸ்லாத்துக்கு முக்கியம் மாற்றமானது.
சுண்ணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிக்கிறது தவறான விஷயம். உட்காந்து சிறுநீர் கழிக்கிறோம், தண்ணி இருந்தால் தண்ணி வச்சு சுத்தம் செய்யுங்க. தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கல்லை வச்சு சுத்தம் செய்யலாம். காஞ்ச கல் அல்லது ஒரு இலை எதாவது வச்சு சுத்தம் செய்கிறது இஸ்லாத்தில் கூடும். இதுவும் சுத்தம் தான். இப்படி சுத்தம் செஞ்சு வீட்டில் வரும்போது அதை உறுப்பை கழுவிக்க வேண்டியது தான். இப்படி சிறுநீர் செஞ்சு சுத்தமாக சரியாக துப்புரவு செய்யாதனால இவர் வேதம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக சலாசம் சொல்கிறாங்க ஒரு நபர். இரண்டாவது நபர் கோல் மூட்டிக்கிட்டு திரிஞ்சார். அங்கங்கே இங்கே நடக்கிறது, அங்கே இங்கே இப்படி கோல் மூட்டி திரிஞ்சார். அதனால் இந்த கபரால் வேதம் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க சலாசம் சொல்கிறாங்க. அதனால் கோல் மூட்டுறது மிகப்பெரிய பாவம். அதேமாதிரி மற்றவங்க குறையை பரப்பது பாவம். அல்லாஹ் தாலா யாருடைய குறையை வெளிப்படுத்துறதே கிடையாது, மனுஷன் தான் வெளிப்படுத்துகிறான். மனிதன் குணம் என்ன தெரியுமா? ஒரு தவறை எப்படி ஊதி பெருசாக்குறான். ஆனால் அல்லாஹ்வோட குணம் என்ன தெரியுமா? தவறை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அதை மறைக்க அல்லாஹ் விரும்புகிறான். அதையும் செய்கிறான். இரவுல ஒருத்தன் பாவம் செய்கிறான், ஹதீஸில் வருது. இரவு ஒருத்தன் பாவம் செஞ்சிடான், அதை அல்லாஹ் மறைச்சிட்டான். இரவு அப்படின்ற ஒரு திரையை போட்டு அல்லாஹ் மறைச்சிட்டான். ஆனால் இவன் காலையில் வந்து என்ன தெரியுமா பண்ணுறான்? உடனே டேய் நண்பா, நான் நேற்று நைட்டு என்ன தெரியுமா பண்ணேன், அந்த வீட்டில் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த பொருளை திருடிட்டேன், மொபைலில் ஒரு நாள் ஃபுல்லாக பேசினேன் அப்படின்னு அந்த தவறை வெளிப்படுத்திட்டான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நானே உன் பாவத்தை நைட்டில் இரவுன்ற திரையை போட்டு மறைச்சிட்டேன், நீ ஏன் காலை வெளிப்படுத்தின அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் மறைக்க தான் விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மறைக்க தான் விரும்புகிறாங்க. ஷரியத் சட்டமும் ஒரு தவறை மறைக்க எவ்வளோ முடியுமோ அவளை மறைக்க தான் ஷரியத் சட்டமும் விரும்புது. ஒரு நபர் பாவம் செஞ்சிட்டார். அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உமர் அலி ஆட்சி காலத்தில் ஒருத்தர் திருடிட்டார் ஒரு பொருளை. ஒருத்தர் திருடிட்டா சபையில் கொண்டு நிறுத்திட்டாங்க உமரே. அப்போ உமர் அலி தான் ஜனாதிபதி, அமீர் முமினா இருக்கிறாங்க. அமீர் முமினா முமின் தலைவர் அவர் தான், உமர் அலி அவங்க தான். அந்த நபர் திருடிட்டோடனே மக்களை வந்து ஒப்படைக்கிறாங்க, அமீர் முமினி திருடிட்டார் அப்படின்னு. உமர் உடனே சொல்கிறாங்க, இவர் கையை வெட்டிடுங்க அப்படின்னு. அப்போது அந்த திருடன் நபர் சொல்கிறாரா, நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, உன் கையை துண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நபர் சொல்கிறாரா, நான் தெரியும், இதுதான் முதல் தடவை திருடிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. எல்லாமே சொல்கிற விஷயம் தானே, மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு தடவை பண்ணிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நபர் சொல்கிறார், நான் முதல் தடவை திருட மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போது உமர் சொல்கிறாங்களா, நீ பொய் சொல்கிற, நீ கதை பற்ற நீ பொய் சொல்லிட்ட, நீ மட்டும் முதல் தடவை திருட, நீ பல தடவை திருடி இருக்க, அதனால தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திருடன் சொல்கிறான்னா, இன்னும் அமீர் முமினீன் உங்களுக்கு நான் மறைவான ஞானம் இருக்குதா, நான் முதல் தடவை சொல்கிறேன், நீங்கள் நிறைய தடவை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்களா, நீ முதல் தடவை திருடி இருந்தால் அல்லாஹ் உன்னை காட்டி கொடுத்துருக்க மாட்டான், நீ நிறைய தடவை திருடினா தான் நீ மாட்டிக்கிட்ட, சபையில் உன்னை கூட்டு அல்லாஹ்தாலா நிறுத்திட்டா என்பதாக சொல்கிறாங்க. முதல் தடவை திருட்டா நீ மாட்டிக்க மாட்டேப்பா, நீ நிறைய திருடி இருக்க, அதான் அல்லாஹ் உன்னை காட்டி கொடுத்துட்டான், அல்லாஹ் மறைக்க தான் விரும்புகிறான், உன்னை காட்டி கொடுத்தான்னு சொல்லி அவள் கையை வெட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அலி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அலி அந்த கையை வெட்டினதுக்கப்புறம் அவரோட வீட்டில் போய் கேட்குறேன், அந்த திருட வீட்டில் போய் கேட்குறாங்க, ஏன்பா வீட்டில் இப்போ நீ நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறோம், யாரும் இல்லை, நான் இப்போ கேட்குறேன் உண்மையை சொல்லு, நீ வந்து முதல் தடவை திருட அப்படின்னு சொல்கிற, ஆனால் அமீர் முமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீ நிறைய தடவை திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எது உண்மை எனக்கு சொல்லு அப்படின்னு அலி ரலியல்லாஹு கேட்க. அப்போ அந்த திருடன் சொல்கிறான்னா, நான் 21 தடவை திருடி இருக்கிறேன், இது 21வது திருட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உமர் அலிரனு சதக்த உமர் உண்மையே சொல்லிட்டார். அதாவது 20 தடவை திருடி இருக்கார், எல்லாம் மறைச்சி மக்கள் பாறை மறைச்சி அவளை காப்பாற்றி எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டான். 21வது தடவை திருடும் போது எல்லாம் காட்டி கொடுத்துட்டு அவள் கையை வெட்டிட்டான். அல்லாவுடைய குணம் அதுதான். அல்லாஹ் மறைக்க இன்னல்லா சித்திரு, அல்லாஹ் மறைக்கிறது, அல்லாஹ் மறைப்பவன் யுஹிப்பு சித்திரு, மறைப்பதை விரும்பக்கூடியவன் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் மறைக்க தான் விரும்புகிறான், ஸல்லல்லாஹு மறைக்க தான் விரும்புகிறாங்க. ஒரு நபர் வராரு, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு திரும்பிட்டாங்க, அவர்கிட்ட நிற்கல, திரும்ப வந்து சொல்கிறாரு. 3 தடவை சொல்லும் போது 3 தடவை ஸல்லல்லாஹு திரும்பி போயிட்டாங்க. உடனே தொழுக டைம் ஆகிடுச்சு, தொழுக காம சொல்ல தொழுது முடிச்ச பிறகு திரும்ப அந்த நபர் வந்து சொல்கிறார், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு சரிய சட்ட முறை பிறகு தண்டனை கொடுங்க அப்படின்னு அந்த நபர் கேட்க. அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ என் கூட இப்போ தொழுதியாப்பான்னு கேட்குறாங்க. ஆமாம் தொழுது அப்படின்னு சொன்னி, நீ எப்போ தொழுதியோ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, இங்கே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஹதீஸ் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் தொழுதாரு, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான், இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஹதீஸில் விளக்கம் தராங்க உலமாக்கள், அந்த நபர் சொன்ன பாவம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல, அவர் ஒரு பாவம் செஞ்சுட்டார், மிகப்பெரிய பாவம், அதுக்கு இஸ்லாம் ஷரீஃப் சட்டத்தை தண்டனை கொடுங்கன்னு கேட்டு வந்தார். ஆனால் இந்த அளவும் அது என்ன பாவம் யாருக்குமே தெரியல. ஹதீஸில் அதை மறைச்சிட்டாங்க, அல்லாவும் மறைச்சிட்டான், ஸல்லல்லாஹு அதை மறைக்க விரும்பினாங்க, அவர் ஹதீஸில் அதை மறைச்சிட்டாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல, அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான், சரி சட்டம் அதை தான் விரும்புது. ஆக யாருடைய பாவத்தை வெளிப்படுத்தாதீங்க, வெளிப்படுத்த அல்லாஹ் விரும்பலை. அதனால் உங்கள் நாக்கை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்க சொன்னால் உங்கள் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு. 2 பொருள் உங்கள் உடம்புல இருக்குது, அந்த 2 பொருளை நீங்கள் பாதுகாப்பாக மர்ம வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க, மௌத்தாவரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க சொன்னால் நீங்கள் சொர்க்கம் செல்வதுக்கு நான் பொறுப்பு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், 2 தொடைக்கு உள்ள பொருள்,
ஒன்று மர்மஸ்தானம், இன்னொன்று 2 தாடைக்குள்ளே போடல நாக்கு. மர்மஸ்தானத்தையும் ஒரு நாக்கையும் நீங்கள் ஹலாலான முறையில் பயன்படுத்தி ஹராமும் பக்கம் போகாமல் சாயாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் நாக்கை கண்ட்ரோலாக வச்சுங்க. நாக்கு நிறைய நல்லவர்கள் நாளைக்கு நரகத்தில் இருப்பாங்களாம். அப்போ கேட்கப்படுமா, நீங்கள் நல்லது செஞ்சீங்க, தொழுதுங்களே, ஜக்காத்து கொடுத்தீங்களே, ஹஜ்ஜிலாம் செஞ்சீங்களே, ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க கேட்கும் போது அந்த நரகத்தில் கூடிய நல்ல நபர் சொல்லுவாராம், நாக்குடைய அறுவடையின் காரணமாக நான் நரகத்துக்கு வந்துட்டேன். நாக்கு வச்சு சும்மா இருக்கிறது கிடையாது, நான் தொழுதுட்டேன், தொழுவாமல் டிவி பார்க்காம தொழுவாமல் தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி புறம் பேசுறது, மற்றவங்களுக்கு கோல் முட்டுறது. இவர் தொழுவார், இவர் தொழுதா மற்றவங்க தொழுவை பற்றி ஏவதும் கிடையாது, மற்றவங்க தொழுவாத பார்த்து ஏளனமாக இலக்காரமாக பார்க்காது. அவெல்லாம் என்னதான் போகிறான்னு தெரியல, நாளைக்கு அல்லாஹ் அவனை தான் காப்பாற்றணும், இவெல்லாம் முஸ்லீமா இவெல்லாம் அப்படின்னு நம்ம பேசணும். பார்த்தீங்களா, அல்லாஹ் அந்த பேசின காரணமாக இவரை அல்லாஹ் அந்த பாவத்தை செய்ய வைக்க மறைக்க மாட்டான், மரணை கொடுக்க மாட்டான். ஒருத்தர் தவறு செய்கிறான்னு சொன்னால் தவறை மறைச்சிடணும். நீங்கள் மறைக்காமல் அந்த தவறை வெளிப்படுத்தினா ஹதீஸில் வருது, அந்த நீங்கள் தவறை வெளிப்படுத்தின காரணமாக வேண்டி அந்த தவறை உங்களை செய்ய வைக்காமல் அல்ல உலகத்தை மரணம் கொடுக்க மாட்டான். அதே தவிர அல்ல உங்களை செய்ய வச்சிருவான் என்பதாக ஹதீஸில் வருது. அதனால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க, அந்த கூட்டம் சாலிகான கூட்டமாக இருக்குது, நல்ல அமலை செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா அப்படின்னு சொல்லி சந்தோஷம் துவா செஞ்சு வராங்க. சில காலம் கழித்து பார்க்குறாங்க, அந்த கூட்டத்தை எல்லாம் பாவம் அதிகம் மிகச்சி போச்சு. என்ன விஷயம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியுது, இவங்க நல்லவர்களாக இருந்தாங்க, வாழும்போது சில கூட்டம் தவறு செஞ்சுட்டு இருந்துச்சா, அந்த தவறு செய்ய கூட்டத்தை வெளியில் பரப்பியிருந்தாங்க. இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்ய பரப்பிட்டு இருந்த காரணமாக தவறு செய்த கூட்டத்தை எல்லாம் நல்லவங்களாக மாற்றிட்டான். நல்லவங்களாக இருந்த சாலிகளாக இருந்த அவர்களே அந்த தவறை எங்களை செய்ய வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அதனால் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் உள்ளு தூய்மை, அதுதான் அக தூய்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக இருக்க மட்டும் பத்தாது, மற்றவங்க செய்கிற குறையை பரப்பவே கூடாது. அதனால தான் நான் இன்று அளவும் சரி தொழுகை காமர்ஸோட டைமுக்கு தான் வரும், முன்னாடி வரது கிடையாது. வந்தோன்னு சொன்னால் நம்மகிட்ட ஏதாவது புறம் பேசுகிறாங்க, நம்ம இவர் அதை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டார், நான் அதை விரும்புறது கிடையாது. அது சில பேர் அதையே குறை சொல்கிறாங்க, இவர் கரெக்ட் டைம் போகிறாரு இவரெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் குறை சொல்கிறாங்க. உலகம் அப்படி தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்களா, மகன் கேட்குறாராம், தந்தை உலகனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களா, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொல்லி ஒரு கழுதையை கூட்டு வந்து அந்த கழுதையை இந்த சம்பவம் படத்தை வந்துருச்சு. ஆனால் படம் இது உண்மையிலே இது சம்பவம் நம்ம இஸ்லாத்தில் நடந்தது தான். நிறைய விஷயம் அதுமாரி சினிமாவில் புகுத்துட்டாங்க, சினிமாவில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை தான் உண்மை நினைக்கிறோம். ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறா, மகனை கூட்டிட்டு போய் ரோட்டில் கூட்டு போய் கழுதை கொண்டு வர, கழுதை கொண்டு வந்து கழுதையில் மகனின் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு கொஞ்சம் வந்து போகும்போது ஒரு 4 பேர் சொல்கிறாங்கன்னா, உலகத்தை பாடுறா கலி உலகம், வயசான நடந்து போகிறாரு, மகன் இளம் வயது மகன் உட்காந்து போகிறானே அப்படின்னு திட்டின உடனே மகன் கழுதிட்டு இறங்கிட்டாரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கழுதியில் உட்காந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னொரு 4 பேர் சொல்கிறானா, பாரா கொடுமையை பாடுறா, இவர் உட்காந்து போகிற வளர புள்ள நடந்து கூட்டு பாடுறா, என்ன உலகம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகும்போது 2 பேர் இதில் உட்காந்துட்டாங்க. சரி நம்ம உட்காந்தாலும் குறை சொல்கிறாங்க, பையன் உட்காந்து குறை சொல்கிறாங்க, உலகம் 2 பேர் உட்காந்து 2 பேர் இதில் உட்காண்டாங்க. யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உட்காண்டா, மகன் ஏறி உட்காண்டாங்க கழுதியில். இன்னும் கொஞ்சம் போய் இன்னொரு 4 பேர் சொல்கிறானா, இவங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா, ஒரு வாயிலா ஜீவன் மேலே 2 பேர் உட்காராங்கன்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்களா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மகனே பார்த்துக்கிட்டியா, இதுதான் உலகம், இதுதான் உலகம், நீ என்ன பண்ணாலும் குறை சொல்லுவானுங்க, நீ உட்காந்தாலும் குறை சொல்லுவானுங்க, நான் உட்காந்தாலும் குறை சொல்லுவாங்க, 2 பேர் உட்காந்தாலும் குறை சொல்லுவாங்க. இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களா, சரி நம்ம 2 பேர் குறை சொல்ல சொல்லி 2 பேர் நடந்து போகிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகன் நடந்து போய் கழுதை கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ இன்னும் 4 பேர் சொல்லி சிரிக்கானா, பைத்தியக்காரனை பாடுறான், கழுதை சும்மா போது 2 பேர் நடந்து போகிறாங்க, யாருன்னா உட்காந்து போகலாமல்ல அப்படின்றாங்களாம். அப்போ தாவூத் சொல்கிறாங்களா, மகனே இதுதான் உலகம், பார்த்துக்கிட்டியா, நீ என்ன பண்ணாலும் குறை சொல்லுவானுங்க, நீ உட்காந்தாலும் குறை சொல்லுவாங்க, நான் உட்காந்து குறை சொல்லுவாங்க, 2 பேர் நடந்து போனாலும் குறை சொல்லுவாங்க, 2 பேர் உட்காந்து சவாரி செஞ்சு குறை சொல்லுவாங்க. இதுதான் உலகம். நீ உலகத்தை பார்க்காத, உலகத்தை பற்றி நம்பாத, என்ன பண்ணாலும் நீ நல்லதே பண்ணாலும் குறை சொல்லுவானுங்க. அதனால் உலகம் அப்படி தான் ஆகிப்போச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும், மற்றவங்க கெட்டது செஞ்சால் அதை மறைச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க, வெளியில் பரப்பாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். ஆக கெட்ட குணம் அதுதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மறைங்க, வெளிப்படுத்தாதீங்க. சலதாசம் அதை தான் விரும்புகிறாங்க, ஷரியத் சட்டமும் அதை தான் விரும்புது. ஒருத்தர் நபர் ஜினா செஞ்சிட்டான்னு சொன்னால், ஜினான்னு சொன்னால் விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொன்னால் அதை சபையில் நிரூபிக்கணும்னு சொன்னால் 4 சாட்சி வேணும். ஒருத்தர் சொன்னால் பார்த்தாது, இவர் விபச்சாரம் செஞ்சால் ஒருத்தர் சொன்னால் பார்த்தாதான், 4 பேர் சொல்லணும். ஏன் 4 பேர் அல்லாஹ் வச்சான்னு தெரியுமா? இது இந்த கருத்தை உமரனே சொல்கிறேன், நான் சொல்லலை, உமரனே சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா ஷரியத் 4 பேர் வச்சான்னு தெரியுமா? ஒருத்தர் விபச்சாரம் பண்ணதை 4 பேர் பார்க்க வாய்ப்பே கிடையாது, தெரியாமல் தான் மறைஞ்சு செய்வார். ஒருத்தர் 2 பேர் பார்க்கலாம், 4 பேர் பார்க்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஷரியத் அல்லாஹ் தஆலா 4 பேர் பார்த்தா தான் அவர் ஜினா செஞ்சார், விபச்சாரம் செஞ்சார் உறுதி செய்யப்படும், அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா
மறைக்கிறத அல்லாஹாலா விரும்புகிறான், ஸல்லல்லாஹு மறைப்பதை விரும்புகிறாங்க. பாவத்தை ஷரியத் சட்டமும் மறைக்கிறது தான் விரும்புது. அதனால தான் ஷரியத் சட்டத்தில் 4 பேர் வச்சாங்க என்பதாக ஹதீஸில் வருது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உயர்ந்த குணம். நாக்கை பாதுகாங்க. நாக்குனால நரகம் போனவங்க இருக்கிறாங்க, நாக்குனால சொர்க்கம் போனவங்க இருக்கிறாங்க. நல்ல வார்த்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். எவ்வளோ வார்த்தை இருக்குதுங்க, 2 வார்த்தை தான், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க 2 வார்த்தை இருக்குது, 2 வார்த்தை இலகுவான வார்த்தை, இன்னும் நாக்கில் சொல்கிறதுக்கு லேசான வார்த்தை, இன்னும் மீசானில் கனமான வார்த்தை 2 வார்த்தை இருக்குது. சுப்ஹான வபிஹம்திஹி சுப்ஹானல் அதீம். அந்த 2 திக்ர் தான். இந்த 2 திக்ர் சாதாரண தான், நாக்கில் சொல்ல ஈஸி தானே. ஆனால் எவ்வளோ பெரிய தன்மை தெரியுமா? நாளைக்கு கியாமத் நாளில் உங்கள் மீசான் தராசில் அதிக நன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்பதாக ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதனால் நாக்கை திக்ருக்கு பயன்படுத்தி, நல்லது பயன்படுத்தி, கெட்டதை பயன்படுத்தாது. குறை சொல்லாதீங்க, கோல் சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க. உங்களுக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சா உங்களுக்குள்ளே மன்னிச்சிங்க, அது வெளிப்படுத்தாதீங்க. இன்னும் சில பேர் அதையும் தாண்டி மௌத்தா போனதை பற்றி குறை சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. மௌத்தா போயிட்டார், அவர் மௌத்தா போயிட்டார், பாவம் செஞ்சார் தான், இருந்தாலும் அவர் மன்னிச்சுங்க, மறந்துடுங்க. மௌத்தா போயிட்டார், அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுடுவாங்க, அப்படி விட்டுடலாம். அவர் கொஞ்ச நஞ்சம் ஆட்டம் ஆடினார், உயிரிழதுக்கு என்ன தெரியுமா பண்ணார்? ஒரு வக்து தொழுக வர மாட்டார், வாங்க சொன்னாலும் காதில் வாங்கி கம்முன்னு இருப்பார், ஒரு நல்லது கெட்ட போக மாட்டார், மனைவி அடிப்பார், பிள்ளைங்களை கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. இதுமே மௌத்தா போனதை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. உயிருள்ளவரை குறை சொல்கிறதுக்கும் தகுதி கிடையாது. மரணித்தவரை பற்றி நீங்கள் எப்படி குறை சொல்லலாம்? அதனால் மரத்தினை பற்றி குறை சொல்லாதீங்க, மரணித்தார அவரும் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாக்கை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நாக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை பதவிக்கு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, பதவி ஏறுவதும் நாக்காளி, பல் உடைப்படுவதும் நாக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா. தமிழில் இன்னொரு திருக்குறள் சொல்லுவாங்க, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தனை நெருப்பில் சுட்டா கூட அந்த புண்ணு ஆறி போயிடும், காலப்போக்கில் ஆறி போயிடும், வடு மறைஞ்சு போயிடும். ஆனால் நாக்கில் ஒரு சொல்லிட்டாங்க சொன்னால் கடைசி வரைக்கும் அது உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருக்குமா. சுடு ஏதாவது சொல்லிட்டானா, ஏதாவது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க சொன்னால் அது காலத்துக்கு மறையாது. ஆக பேசுறது கவனமாக பேசுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க. நாக்கால் சொர்க்கம் போகணும்னு இருக்கிறாங்க, நாக்குனால் நரகம் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் நாக்கை அம்சிக் லிசானக், உங்கள் நாக்கை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபி நாகிமே என் நாக்கை பிடிச்சி கேட்குறான், நாகிமே இந்த நாக்கை நான் என் வீட்டை அதிகமாக பிரயோகிக்கிறேன், தவறான வார்த்தையை கெட்ட வார்த்தையை பேசுகிறேன், அதிகமாக திட்டுறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்படின்னா இஸ்திஃபார் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க. இஸ்திஃபார் உள்ளத்தில் உள்ள கசடு கபடெல்லாம் நீக்கிடும். அதிகமாக பாவம் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட தேடுங்க. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கான், அல்லாஹ் மன்னிப்பதை தயாராக இருக்காங்க. அவங்க பாவத்தை அழுது தொழுது துவா செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட பாவம் சொன்னால் அருகுறுப்பு போடுவாங்க, ஆனால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். என் அடியா பார்த்தியா செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்க, செஞ்ச பாவத்தை வச்சு வருந்துறா அப்படின்னு துவா செய்வாங்க. அதனால் நாக்கை பற்றி பிடித்துக்கிறது முதல் விஷயம். ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, நாயுமே வாழ்க்கை வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும் கேட்கும்போது ஸல்லல்லாஹு 3 விஷயத்தை சொன்னாங்க. நான் சொன்னேன் முதல் விஷயம் அம்சிக் லிசானாக்க, உங்கள் நாக்கை பாதுகாத்துங்க. இது முதல் விஷயம். என்னடா முதல் விஷயம் இவ்வளோ பேசுகிறாரு, அடுத்த 2 இருக்குது, பயப்பட வேணாம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். 2வது விஷயம், உங்கள் வீட்டை விசாலமாக கட்டுங்க. நீங்கள் வீடு கட்டினா உங்கள் வீட்டை விசாலமாக கட்டுங்க என்பதை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. 2 விஷயம், மொத்தம் 3 விஷயம். 1 விஷயம் உங்கள் நாக்கை பாதுகாத்துங்க, 2வது விஷயம் வீடு கட்டினா விசாலமாக வீட்டை கட்டுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய விஷயம் புதிது இருக்குது. சாதாரண உலகத்தை வீட்டு கட்டுறோம்னு நினைக்கிறோம், அந்த வீட்டை விசாலமாக கட்டுறது நிறைய விஷயம் புதிது இருக்குது, நமக்கு அது தெரியதே கிடையாது. ஒருத்தர் வீட்டு விசாலமாக கட்டினா எந்த டைம் வெளியே போட அவசியமே கிடையாது. வீட்டை பாத்ரூம் இருக்குது, வீட்டை உடிசல் இடம், வீட்டை தொழுகிற இடம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குன்னா வீட்டிலே அழகாக எல்லா வேலையும் பண்ணிக்கலாம், வெளியில் போகிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் ரோட்டில் வந்து தான் மாட்டிக்கிறாங்க. இவர் எங்கே இவர் தெருப்புலாம் சுற்றி இவன் பண்ணியிருப்பான்பா, இவன் பண்ண வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்ல மனுஷன், சாலிகான மனுஷன், வீட்டுக்குள்ளே போனால் வரவே மாட்டார். நைட்டு 8 மணிக்கு போனால் காலைல 10 தான் வர, வெளியில் வர மாட்டார். அப்படின்னு பாவத்தை தவிர்த்துக்கலாம். அந்த பாவசும் அவர் மேலே பாவசுமே அவர் மேலே விழுகாது, வீட்டுக்குள்ளே இருந்தார். இல்லை நீ தெருத்துறா சுற்றிட்டு இருந்தால் சந்தேகம் வரும், போலீஸுக்கு சொல்லுவான், நீ நைட்டு அங்கே உட்காந்துருந்தே, நைட்டு ஒன்று பார்த்தனே அப்படின்னு சொல்லுவான். ஏன் காரணம் என்ன சொன்னால், வீட்டுக்குள்ளே போகல, வீடு விசாலமாக இல்லை, குறுகி உள்ள இருந்தால், குறுகி வீடு இருந்தால் உள்ளமும் குறுகி போயிடும், சுருங்கி போயிடும். விசாலமாக வீடு இருந்தால் வீடு விசாலமாகும். அதனால நான் வீட்டை விசாலமாக பார்க்கலாம். விசாலமாக காசு போனாலும் பரவாயில்ல, விசாலமாக வீட்டை கட்டுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் கொடுப்பவன், நல்லா மனுஷன் கொடுக்க மாட்டான். மனுஷன் இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு கொடுப்பான், 3 நாள் கழிச்சு எப்போ பார்த்தாலும் காசு கேட்டே இருக்கிறா, உன்கிட்ட பேசாலே காசு தானே கேட்குறா அப்படின்னு மனுஷன் நினைப்பான். அல்லாஹ் தஆலா கேட்க சந்தோஷப்படுவான். ஏறப்போ என் அடியா என்கிட்ட கேட்குறானே, இன்னும் கேட்குறான் எல்லாம் சந்தோஷப்படுவான். நீ கேட்பதை கொடுப்பவன் அல்லாஹ். நீங்கள் கேட்க தான் தயங்குறீங்க, அல்லாஹ்ட்ட கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மனுஷன் கேட்க வெறுப்படைவான். 4 அடிவான், ஃபோன் எடுக்க மாட்டான், நீ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டான். அப்படியே எடுத்தாலும் பொண்ணு எடுக்கும். அப்பா ஊருக்கு போயிட்டார், அப்பா வெளியில் இருக்கார், ஃபோனை வச்சுட்டு வெளியே போயிட்டார், பொண்ணு போய் சொல்லும்.
ஏன்னா நீ போனால் காசுக்கு தானே கேட்பா அப்படின்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் கோவப்பட மாட்டான், சந்தோஷப்படுவான், வருத்தப்பட மாட்டான், சங்கடப்பட மாட்டான், முகம் சுளிக்க மாட்டான். அவனுக்கு பேர் தான் ரப்பு. அல்லாட்ட கேளுங்க, வீடு விசாலமாக கட்டுங்க. வீட்டு விசாலமாக ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வீட்டு விசாலம், ரெண்டாவது உள்ளம் விசாலம். அதுக்கு பேர் வீடு அரபியில் சொல்லுவாங்க. அதாவது அது மறைமுகமான அர்த்தம். உள்ளம் விசாலமாக வச்சுக்கணும். குறுகிய உள்ளத்தை சலாசம் விரும்பதே கிடையாது. குறுகிய உள்ளம் ரொம்ப ஆபத்தானது. யாரை பார்த்தாலும் குறுகிய எண்ணம், கெட்ட எண்ணம் வரும். அதுதான் குறுகிய உள்ளம். அதனால் கட்டும் போது வீட்டு விசாலமாக கட்டுங்க. தொழுகைக்கு ஒரு தனி அறை கட்டுங்க. வீட்டு விசாலமாக கட்ட சொன்னால் எந்த பாவமும் நகாது. வீட்டுக்குள்ளே என்ன சொன்னால் அதிகமான பேர் பாவத்தை தவிர்த்துக்கலாம். அதனால் கட்டும் போது வீட்டு விசாலமாக கட்டுங்க. இது ரெண்டாவது விஷயம். ஹதீஸில் குர்ஆன் ஆயத்தில் வருது, நிம்மதி தேடுவாங்க இல்லையா? சில பேர் நிம்மதியும் தேடுவாங்க. எவ்வளோ பணத்தை செலவழிப்பாங்க. யோகா கிளாஸுக்கு, அந்த தியான கிளாஸ்லாம் போவாங்க. ஏன் கேட்டால் ஒரே ட்ரஸ்ட்டாக இருக்குதுங்க, ஒரே ப்ரெஷராக இருக்குதுங்க, அதனால் நிம்மதிக்காக வேண்டி போகிறேன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. காசை பிடுங்குவாங்க. யோகா கிளாஸ் போய் உட்காந்து அதுதான் நம்ம தொழுகையில் சொல்கிறோம், திக்ரு செய்ய சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் அந்த நிம்மதி அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை வச்சுருக்கிறான். குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா நிம்மதி 3 விஷயத்தில் இருக்க. வெவ்வேறு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நிம்மதி எங்கே இருக்குன்னு சொன்னால், ஒன்று அலா ஃபி திக்ரில்லாஹில், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்க, ஃபி திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரில் அல்லாஹ் நிம்மதி வச்சுருக்கான். அல்லாஹ் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ் நிம்மதி கொடுப்பான். கண்ணை மூடிட்டு உட்காந்து பள்ளிவாசலில் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தால் பள்ளிவாசலில் கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக இருங்க, உள்ளம் சுத்தமாக நிம்மதியாக தூய்மையாகிடும். அந்த நிம்மதி எல்லாம் பள்ளிவாசலில் இறைத்த அல்லாவோட திக்கில் வச்சுருக்கான். இதை தான் தியானத்தில் சொல்லி காட்டுறாங்க. தியானத்தில், யோகாவில், தியானத்தில், எல்லா ஆசிரமத்தை இதை தான் சொல்கிறாங்க. இதை தான் அல்லா திக்குன்னு சொல்கிறான். அந்த திக்கில் எல்லாம் நிம்மதி வச்சுருக்கான். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள் மனைவி இடத்துல நிம்மதி எல்லாம் வச்சுருக்கான். உங்கள் மனைவி இடத்துல நிம்மதி வச்சுருக்கான். கஷ்ட நஷ்டம் எல்லாம் உங்கள் மனைவிட்டு போய் சொல்லுங்கள், உங்கள் பாரம் குறையும். எல்லாம் மனைவியே இவ்வளோ பேர் சொல்லுவோம், சொல்லுவோம், அது சொல்கிறாங்க. உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை, சிறந்த செல்வத்தை தெரியுமா? வீடு கொடுத்துருக்கான், காரு கொடுத்துருக்கான், பைக் கொடுத்துருக்கான், பெரிய பெரிய இடம் கொடுத்துருக்கான், அங்கே இடம், அங்கே தோட்டம், துறவு எல்லாம் இருக்குது. இந்த செல்வத்தோட பெரிய செல்வத்தை தெரியுமா? சாலிகான மனைவி என்பதாக ஹதீஸ்ல வருது. சாலிகான மனைவி கிடைச்சிட்டா அதுதான் பெரிய செல்வமா சலாசம் சொல்கிறாங்க. ஆக அந்த மனைவியில் அல்லாஹ் நிம்மதி வச்சுருக்கான். ஒன்று திக்ரில் நிம்மதி, இது குர்ஆனத்தை நான் சொல்கிறேன். ரெண்டாவது உங்கள் மனைவியை நிம்மதி வச்சுருக்கான். மூணாவது உங்கள் சொந்த வீட்டால் நிம்மதி வச்சுருக்கான். சொந்த வீடு, எவ்வளோ பேர் கனவு சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி, அது சொந்த வீடு வச்சுருக்கணும் தெரியாது. வாடகை வீட்டில் இருக்கணும் கேளுங்க, சொந்த வீட்டுக்கு கனவு என்னன்னு தெரியும். சொந்த வீட்டோட அருமை என்னன்னு வாடகை வீட்டில் இருக்கணும் தான் தெரியும். எவ்வளோ கஷ்டம் வாடகை வீட்டில் இருக்குது தெரியுமா? நிம்மதியை பேச முடியும், நிம்மதியாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியாது, ஒரு ஆணி அடிக்க முடியாது, ஒரு எதுவுமே பண்ண முடியாது வாடகை வீட்டில் இருந்தால். அந்த சொந்த வீடு பெரிய கனவு. எல்லாத்துக்குமே பல பேர் கனவாக இருக்குது. அல்லாஹ் அதில் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொந்த வீடை கொடுக்கும். கனவு நினைவாகக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் தந்தால் புரிவானாக. இன்னும் அல்லாஹ் தஆலா சொந்த வீட்டில் நிம்மதி வச்சுருக்கா. ஒன்று திக்ரில், மனைவியில், மூணாவது சொந்த வீட்டில் அதை நிம்மதி வச்சுருக்கா. அதனால் வீடு விசாலமாக கட்டுங்க. கட்டும் போது வீட்டு விசாலமாக கட்டுங்க. நிறைய பாவ சூழ்நிலை, பாவ சுமையும் தப்பிக்க வழி வீட்டு விசாலமாக இருந்தால். இது ரெண்டாவது. மூணாவது புரியுது இல்லையா? 3 விஷயம். ஒன்று நாக்க கவனமாக கையாளணும். ரெண்டாவது வீட்டை விசாலமாக கட்டணும். மூணாவது பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் வாழணும். அப்படியே பாவம் செஞ்சால் உடனே தௌபா செஞ்சிடும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். பாவம் செய்ய எல்லா குள்ளு பண்ணி ஆதுன்னு ஹத்தாவும், எல்லா ஆதமனை மக்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். அதில் சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைரும் ஹத்தாவும். அதில் சிறந்தவன் யாருன்னு சொன்னால் பாவம் இஸ்திஃபா செய்யணும் சிறந்தவன் என்பதாக ஹதீஸில் வருது. அதனால் பாவம் செஞ்சு சொன்னால் உடனே இஸ்திஃபா செஞ்சுருங்க, உடனே தௌபா செஞ்சுருங்க. ஒரு நபர் சல்லல்லாஹு ரத்தம், அவருக்கு நெத்தியில் அடிப்பட்டு ரத்தம் வருது. அப்போ சல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். ரோட்டில் ஒரு பொண்ணு போயிடுச்சு, அன்னி பெண், அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, இது எப்படி அடிப்படையில் கேட்டோம்னா திரும்பும் போது நெத்தி செவுத்தில் பட்டுச்சுன்னு. அப்போ சல்லாஹ் சொல்கிறாங்களா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். நீ செஞ்ச அன்னி பெண்ணை பார்த்த இல்லையா, அதுக்கு பார்க்குறப்ப அல்லாஹ் தஆலா உனக்கு உடனே அந்த வலியை கொடுத்து அந்த பாவத்தை மன்னிச்சான்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பாவம் செஞ்சாலும் உடனே இஸ்திஃபா செஞ்சுருங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்புக்குங்க. அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கான். அதனால் பாவம் செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் உங்கள் மீறி நிகழ்ந்தால் உடனே இஸ்திஃபா செஞ்சுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவன் தான், அதுதான் மூணாவது வாழ்க்கை வெற்றிக்கு ரகசியம். என்னன்னு சொன்னால், ஒன்று உங்கள் நாக்கை கவனமாக கையாளுவது, 2 வீட்டை விசாலமாக கட்டுவது, 3வது பாவம் செஞ்சால் உடனே தௌபா செஞ்சுங்க. இந்த 3ம் நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சுன்னு சொன்னால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதனால் பாவம் செய்யாதீங்க, பாவத்தை தவிர்த்துடுங்க. ஆக பாவம் செஞ்சால் உடனே இஸ்திஃபா செஞ்சுருங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கான். முதல் விஷயம் நாக்கை பாதுகாக்கணும். நாக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்களே, நான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் அவர் புகழ்ச்சிருப்பார். அல்லாஹ் எப்போ வந்தால் மௌத்து வச்சுருக்கான். நமக்கு மௌத்து கேரண்டி கிடையாது. வாழ்க்கையில் என்னைக்கிட்டாலும் மௌத்து வரும். வெற்றி பெறலாம், அந்த வாழ்ந்த காலத்தை வெற்றி பெறலாம், அதுதான் முக்கியம். மரணம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. மரணம் எல்லாத்துக்கும் ரேஷன் கடையில் கியூ நிற்கிறோம்.
ஒருத்தருக்கு முதல்ல வந்துச்சு, அவர் வாங்கிட்டு போயிட்டார். அடுத்து நம்ம இருக்கிறோம், நம்ம 5வது 6வது 10வது இருக்கிறோம். அதனால ரேஷன் எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. அந்தமாரி மவுத்துடைய க்யூவில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய டர்ன், நம்மளுடைய முறை எப்போன்னு தெரியல. எப்போ முறை வந்து நமக்கு அப்போ அந்த பொருள் வரும்போது எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ மவுத்து வந்துடும். அதனால் மரணம் யாருக்கும் வராமல் போகாது, எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. மவுத்து வரக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் சலாசன் சொன்ன ஹதீஸை பின்பற்றி வாழலாம் தௌஃபீக் செய்யணும். மவுத்து எப்போனாலும் வரும். சில பேர் சொல்லுவாங்க, இவரை இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, இவர் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தான் எப்படியாவது காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. அல்லாஹ் எதனாலும் அதுதான் நடக்கும். ஹதீஸில் வருது, இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க நாடிட்டாங்க. உலகமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு கொடுக்க நாடிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அதை கொடுக்கக்கூடாதுன்னு நாடிட்டாங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. உலகமே ஒன்று சேர்ந்து ஒருத்தர் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் உனக்கு கொடுக்க நாடித்தா அதை கொடுத்தே தீருவான். உலகம் தடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்க நாடித்தா கிடைச்சிரும். உலகம் கொடுக்க நாடித்தாலும் அல்லாஹ் தடுத்துருவான். அல்லாஹ் தர அவனுக்கு இப்போ தான் அல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் இது கிடைச்சா நல்லாயிருக்கும், அது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி. சலாசன் சொல்கிறாங்க, உனக்கு எது கிடைச்சதோ அதுதான் கயிறு, உனக்கு எது கிடைக்கல அது ஷர். உனக்கு எது கிடைச்சதோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்தது, நல்லது. உனக்கு வாழ்க்கை எது கிடைக்கலையோ அது கிடைக்காம போகிறதா உனக்கு நல்லது என்பதாக சலாசன் சொல்கிறாங்க. இதுதான் சைத்தான் இப்படி திருப்புவான். அப்படி பண்ணியிருந்தா அப்படி நடந்திருக்குமே, இந்த இன்ட்ரிக் பண்ணி வேலை கிடச்சி, இந்த பொண்ணை நல்லா, இந்த பொண்ணை கட்டின வாழ்க்கை சிறந்து போயிருப்பே, இந்த வேலைக்கு போயிருந்தால் நீ நல்லா இருப்பே அப்படின்னு சொல்லுவான். இது அரபியில் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாம் பாஜர் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லவ் தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கெடுறதுக்கு காரணமே லவ் தான். இங்கிலீஷ்லையும் சரி அரபிலையும் சரி. இங்கிலீஷில் லவ், அதுதான் வாழ்க்கையை மனுஷன் நாசமாக்குறது இந்த லவ் தான். அரபிலையும் லவ் தான். ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்தா நான் அப்படி ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன்னு சொல்லுவாங்க. அது அரபியில் அது பேர் லவ்னு சொல்லுவாங்க. சைத்தான் நம்ம அப்படி தான் வலிக்கிறப்பானா. சைத்தான் நம்மளை நேரடியாக வலிக்க மாட்டான். நீ மட்டும் அங்கே போய் தான் தப்பிச்சிருப்பேடா, நீ போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி நடந்திருந்தால், இப்படி போயிருந்தால், அந்த செஞ்சிருந்தா, இதை செஞ்சிருந்தா, அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா, அந்த வேலைக்கு போயிருந்தா, அந்த கடையை கட்டினா, அந்த வியாபாரம் செஞ்சிருந்தா, இருந்தால் சொல்லுங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் லவ். அந்த லவ்வை நீங்கள் வாழ்க்கையில் அகற்றிட்டுங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. இங்கிலீஷில் அதே லவ் தான். லவ்வில் உழுந்துட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை பெண் என்பது ஒரு மாய வலை. அதாவது அந்த லவ்வை விட்டு தவிர்த்துக்கணும். உலகத்தில் எல்லாமே மாயாஜாலம் தான், எல்லாமே ஒன்றுமே உலகத்தில். ஒரு சலாசம் மேராஜ் போகும்போது ஒரு அழகான பெண் அழகான தோட்டத்தில் நகையெல்லாம் போட்டு பட்டு சிலை கட்டி சலாசம் முன்னாடி நின்றாங்க. அப்போ யா முகமது அந்த அழகான பெண் கூப்பிட சலாசம் போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜிபுல் அலைஹிஸ்ஸலாம், முகமதே திரும்பிடாதீங்க, முகமதே அந்த பெண்ணை கூட திரும்பாதீங்கன்னு சலாசம் சொல்லிட்டாங்க. சலாசம் திரும்பாமல் மேராஜ் பயந்து போடாங்க. அந்த பெண்ணை கடந்து போனதுக்கு சலாசம் கேட்கலாம் ஜிபுல் அலைஹிஸ்ஸலாம், ஜிபுலே யார் அந்த பெண்? அப்போ சலாசம் சொல்கிறாங்களா, அதுதான் உலகம். நீங்கள் மட்டும் அந்த பெண்ணை கூப்பிட்டு வச்சு திரும்பி இருந்தால் நீங்கள் உலகத்தை உங்கள் உம்மத் சாஞ்சிருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. ஆக பெண் ஒரு அழகாக தோட்டத்தில் பார்த்திய பெண், உலகம் பெண்ணை வச்சு தான், சைத்தான் இந்த உலகத்தை பெண்ணை வச்சு தான் இயக்கிறான். மாயாஜாலம். இந்த பெண்ணை வச்சு தான் ஒரு மயக்கம் ஏற்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கனவில் ஒரு அழகான ஒரு கிழவி வந்து நிற்கிது. அந்த கிழவியை பார்த்து கேட்குறாங்களாம், என்னம்மா நீ இப்படி நிற்கிற, உன் புருஷன் எங்கம்மா கேட்டால் என் புருஷன் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த கிழவியை சொல்லுதான், நான் என் புருஷனை கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்படியே அவன் புருஷன் எங்கம்மா கேட்டால், எத்தனை புருஷம்மா கேட்டால், எனக்கு நிறையா புருஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அந்த கேள்வி. ஏம்மா உனக்கு நிறையா புருஷன், இன்னும் யாருமா கேட்டால், இன்னும் என்னை கல்யாணம் பண்ண துடிக்கிறாங்க அப்படின்னு கிழவி சொல்லுதான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தராங்க, அந்த கிழவி தான் உலகம் அப்படின்னு சொல்லுதான். உலகம் அப்படி தான். பெண்ணை பார்த்து மயங்கி போனவங்க, பெண்ணுக்கு பிள்ளான போனால் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பெண்ணை பார்த்து பின்னாடி போனால் ஒரு சத்தியம் கிடையாது. நமக்கு அதுக்கு நேரம் இருக்குது. நமக்கு எப்படி நம்ம பார்த்து இங்கே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. அல்லாஹ் நம்ம பிறக்க வச்சான். நம்ம இந்த படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. அல்லாஹ் படிக்க வச்சான். நமக்கு இந்த ரிஸ்க்கு நம்ம நினைக்கல. நம்ம நைட்டு என்ன சாப்பிட நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியாது, நாளைக்கு காலை என்ன டிஃபன் யாருங்க தெரியுமா? தெரியாது. நாளைக்கு மதியம் என்ன சாப்பிடுவோம் தெரியாது, நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்போம் தெரியாது, நம்ம எங்கே மௌத்த போவோம் தெரியாது. அது எப்பப்போ நடக்குமோ அப்பப்போ நடக்கும். உங்களுக்கு எப்போ நிக்காஹ் நடக்கணுமோ அப்போ அல்லாஹ் நிக்காஹ் செய்து வைப்பான். நீங்கள் அவசரப்படாதீங்க. நிறைய வாலிபர்கள் பெண்களாக சருகி போகிறாங்க. நிறைய வாலிப பெண்களை சருகி போகிறாங்க. தாய்மார்களை உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் பெண் பிள்ளையை கவனமாக கையாளுங்க. அதை வாட்ச் பண்ணுங்கள், தவறு கிடையாது. சிஐடிமே நீங்கள் வேலை பார்த்து தவறு கிடையாது. உங்கள் பெண் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே ஃபோன் பேசுகிறேன், யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன், எவ்வளோ நான் ஃபோன் பேசுகிறேன், யார்கிட்ட மெசேஜ் பாருங்கள். இது தவறு கிடையாது. உங்கள் பிள்ளைகள் இங்கே கண்காணிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளை உங்கள் அல்லாஹ் உங்கள் அமானிதமாக கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சொல்லலாம் ஹைபத் கிஃப்ட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்கான். நாளைக்கு இந்த கிஃப்ட்டை, இந்த அன்பளிப்பை, இந்த அமானத்தை நாளைக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கலாம். உங்கள் மகன் சொல்லிட்டான், என் அம்மா என்னை எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் குற்றவாளி ஆகிட்டீங்க. உங்கள் பிள்ளையை வளர்க்க தெரியாமல் போயிட்டீங்க. பிள்ளையை வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய கலை. அதில் தோற்று போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் நரகம் போவீங்க. அதனால் உங்கள் பிள்ளையை கண்காணிங்க. அந்த பெண்ணுடைய மாழ வலையிலேருந்து ஆண்களை பாதுகாருங்க. பெண்களே ஆண்களுடைய வலையிலேருந்து நீங்கள் பாதுகாருங்க. ஆண்கள் பார்க்குற வீட்டில் கஷ்டத்தை கொடுக்குற, வீட்டில் எப்போ தான் அப்பா அம்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்கூலில் ஆம்பளை பசங்க அழகாக அன்பாக பேசுவாங்க தான். நீங்கள் அதை பார்த்து மயங்கிடக்கூடாது. இவன் நல்லா பேசுகிற நம்மளை காப்பாற்றுவேன்னு. எல்லாமே ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த மாய வேலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே
யாரும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்கிற வாழ்க்கை நல்வழியை வாழுங்க. நம்ம இஸ்லாம் என்ற அழகான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். தேடி கிடைக்காத ஒரு இஸ்லாம் என்ற அழகான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நம்ம சில பேர் அந்த மாய வலையில் சிக்கி லவுண்ட சிக்கி மதம் மாறி ஊர் மாறி தாய் தந்தை பிரிஞ்சு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அது? யாரை விட்டுட்டு போகிறீங்க? சலதாசம் விட்டுட்டு போகிறீங்க, அழகான உம்மத்தை விட்டுட்டு போகிறீங்க, அந்த ஈமானை விட்டுட்டு ஒரு மதம் மாறி போகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலம், வெக்க கிடையாது. பிறந்திருந்து அல்லான்னு சொன்ன அந்த வாயில் நீங்கள் வேற ஒரு பேரை சொல்ல வர நேர்ந்துன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் நேர்மையாரிங்க, தொழுங்க, ஓதுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. உங்களுக்கு எது கிடைக்கலமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். உலகமே தடுக்குது, அந்த பெண்ணு வேணாம், அந்த பையன் வேணாம் தடுக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா நாடிட்டான்னு சொன்னால் அந்த பெண் தான் உங்கள் மனைவி ஆவா, அந்த பையன் தான் உங்களுக்கு கணவன் ஆகும். அதனால் எதையும் பார்த்து மயங்காதீங்க, எதையும் பார்த்து ஏமாறாதீங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுத்த 3 விஷயம், அந்த 3ஐயும் பின்படுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு மரணித்து நாளை அவன் கபர் நெருப்பு போடும்போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு